ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த சேனலுடைய அந்த ஒரு கண்டென்ட் இருக்குது பாருங்கள், மோட்டோ விளாகிங். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாட் இஸ் மீன் பை மோட்டோ விளாகிங்? அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம ஃப்ரெண்டு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர் விக்னேஷ் வந்திருக்கிறாரு. அவர் வந்து இதை பற்றி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர்கிட்ட வந்து இதை பற்றி நம்ம நிறைய வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். மோட்டோ விளாகிங்னா என்ன, அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ நாளாக அந்த ரைடிங்கில் இருக்கார், ஆல்சோ நான் எப்படி இந்த ரைடிங்குள்ளே வந்தேன், எவ்வளோ நாளாக நான் இந்த ரைடிங்கில் இருக்கேன், அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் வந்து பேசுவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், என் பேர் வந்து விக்னேஷ். நான் வந்து மோர் தென் 3 இயர்ஸ் வந்து நான் வந்து ரைடிங் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து எப்படி ரைடிங் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்போது சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பைக் மேலே வந்து ரொம்பவே க்ரேஸ். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் டேஸில் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பைக் வச்சு தான் ரைட் பண்ணியிருந்தேன். அதாவது Yamaha FZ. ஸோ அதை ரைட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போதுலேருந்தே எனக்கு வந்து Yamaha மேலே வந்து ரொம்பவே க்ரேஸு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைடு அப்படியே ஏதோ சொல்லி நான் வந்து இப்போ டோட்டலாக ரைடிங் இதுக்கு வந்துட்டேன். அப்புறமா ஹெல்மெட்டு, க்ளவுஸு, ஜாக்கெட்டு அப்படி எல்லாமே சொல்லிட்டு பக்காவாக எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் ரைடர் வந்து இருக்கணுமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ரைடராக வந்துட்டேன். சரி, இப்போ வந்து நவீன் வந்து ஒரு மோட்டோவ்ளாக் சேனல் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னையே கூப்பிட்டுருந்தாரு, ப்ரோ நீங்களும் வந்து கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் நானும் வந்திருக்கேன். சரி, மோட்டோவ்ளாக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ட்லேயே இருக்குது. அதை வந்து நம்ம பிரித்தோன்னா, மோட்டோ அப்படின்றது மோட்டார் சைக்கிள், வி லாக்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து வீடியோ லாக். ஒன்ஸ் வந்து எல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் விளாக்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. ஆமாம், பட் அங்கே உங்களுடைய ப்ரொனன்சியேஷனே வந்து அங்கே டோட்டலாக தப்பாக இருக்குது. அது வந்து விளாக்ஸ் கிடையாது, வி லாக். நம்ம மொபைலோட ஃபோனில் கூட பார்த்தோம், லாக்னு இருக்குது இல்லைங்களா, அதுதான் அந்த லாகு. அந்த மோட்டார் சைக்கிள் இதை வச்சு அந்த வீடியோவாக பண்ண வரும். மோட்டோ வி லாக் இப்படி தான் வரும். அதெல்லாம் மோட்டோ விளாக்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக இருங்க, நம்ம விக்னேஷ் ப்ரோ கண்டிப்பாக சொல்லுவார். ஸோ மோட்டோவ்ளாக் அதுதான், அதோட பிரித்தோன்னா நம்ம வந்து மோட்டோன்னு வரும். அந்த மோட்டோட ஃபுல் ஃபார்ம் வந்து மோட்டார் சைக்கிள். வி லாகுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லாக். சரி, இந்த மோட்டோவ்ளாக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து நம்ம பைக்கில் வந்து ரைட் பண்ணிகிட்டே ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை கண்டென்ட் எடுக்கிறாருன்னா அதுக்கு பேர் வந்து மோட்டோவ்ளாக்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் மோட்டார் சைக்கிள்ஸ்க்கு வந்து ரைடு போகிறது, அப்புறமா அதோட மெயின்டெனன்ஸ், அதுக்கு புது பைக் வாங்கினா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஒரு ரைடு மட்டும் இல்லாமல் ஒரு பைக்குக்கு ரிலேட்டடாக வந்து என்னென்னலாம் இருக்கோ, ஸோ அது எல்லாமே வந்து மோட்டோவ்ளாகில் வந்து குள்ளே வரும். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து நவீன் ப்ரோ வந்து நான் நல்லா பண்ணுவார் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மற்ற மோட்டோவ்ளாகர்ஸை விட இவர் பண்ண போகிறது வந்து கொஞ்சம் டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நிறைய வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இருக்கிறத உண்மையாக வந்து இதுதான் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஓப்பனாக இந்த வீடியோவில் சொல்லணும்னா, மற்ற மோட்டோவ்ளாகர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கூட நம்ம வீடியோவில் சில நேரத்தில் நம்ம ட்ரோலிங்கே பண்ணுவோம். அதை பற்றி நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பெரிய பெரிய விளாகர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க, அது அவங்க பேர் விளாகா இல்லை அவங்க பண்ணுறது வேறு ஏதாச்சான்றது அது நம்ம ட்ரோலிங் வீடியோவாக நம்ம கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஏன்னா அதுக்கெலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா ஒரு ரைடர் அவங்க வந்து ஒரு எப்படி ஒரு ரைடர் ப்ரொஃபஷனலாக இருக்கிறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் எங்கள் கூட இருக்கவங்கள நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் நீங்கள் மீட் பண்ணலாம். மேபி அவங்க ஒரு ட்ராக் சாம்பியன்ஸாகவும் இருக்கலாம், அவங்க ஒரு பெரிய ரைடராகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் நம்ம வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் மீட் பண்ணலாம். சில நேரங்களில் லைவ் போடுவோம். அந்த லைவ் மூலிமா நீங்கள் அவங்கக்கிட்ட பேசலாம், கொஷின்ஸ் நிறைய இதை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜிலோ இல்லை ப்ரோட இன்ஸ்டாகிராம் பேஜோ நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணலாம். அந்த பேஜோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் போட்டுடுறேன் லிங்க்கு. நீங்கள் யார்கிட்டையும் நீங்கள் டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். இதை பற்றி நீங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ஸாக நம்மளுடைய ரைடிங் கியர்ஸ், ஹெல்மெட்ஸ், ஜாக்கெட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம இப்போயே நம்ம கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி தான் வச்சுருக்கோம். பட் இன்னும் நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி எடுக்க போகிறோம். உங்களுக்கு அதை வந்து தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக நாங்கள் சஜஷன்ஸ் கொடுக்குறோம். நாங்களே வந்து எடுத்து கொடுக்கும், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கு எல்லோரும் பண்ணுறாங்கன்ற மாதிரி நாங்கள் கண்டிப்பாக கிடையாது, மறந்துடாதீங்க. வி வில் பி எ டிஃப்ரெண்ட் ஒன். கண்டிப்பாக நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம், யூனிக்காக இருக்கும். கைசங்கள் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாத்தும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து யாருமே வந்து ஜாக்கெட்டோ இல்லை அந்த மாதிரி ரைடிங்ஸ் வச்சுட்டு இருக்காங்க மாட்டாங்க. பட் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோவிலே வந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கணும் அப்படி ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோலேயே வந்து நாங்கள் ஜாக்கெட்டு அது ஈவன் இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஜாக்கெட் போட்டு நின்றுட்டு இந்த வீடியோ எடுக்கிற கஷ்டம் எங்கள் 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அதுவும் இந்த ஜாக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹார்டாக இருக்குன்றது ஜாக்கெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா
எப்படி சொல்கிறது, ஒரு கோணி பைக்குள்ளே போயிட்டு வெயிலில் படுத்துட்டு இருக்கிற கதையாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்கும். பாருங்க கண்டிப்பாக இந்த இதுக்கு மேலே வர விளாக்ஸில் வந்து இந்த ஜாக்கெட்ஸு அது எவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து வெரி எக்ஸ்பென்ஸ் ரைடர், அவருக்கு பெட் நேமே எக்ஸ்பென்ஸ் ரைடரு. அவரை கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஸோ வி வில் பி எ யூனிக்னஸ்ன்ற நம்ம கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். அந்த விஷயத்துக்காக கண்டிப்பாக ப்ளீஸ் டியூன் நெக்ஸ்ட் வீடியோக்காக இல்லை வெயிட் பண்ணுங்கள். அது என்ன கண்டென்ட் இருந்தால் அடுத்த வீடியோவில் தான் நாங்கள் சொல்லுவோம். மறக்காமல் தேங்க்யூ கைஸ். அதே மாதிரி எதனா உங்களுக்கு என்ன ஒரு சஜஷன், நாங்கள் எதனா இந்த வீடியோவில் வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பனாக இருக்குது. நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். உங்கள் ஒப்பீனியன் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கண்டென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட், அதை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் வெயிட் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து நாங்கள் நிறைய வரும், ரொம்ப டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அதில் வந்துடும். மறக்காம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதையும் நாங்கள் லிங்க் கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுவோம். எங்களுடைய அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராமில் தான் வந்து டெய்லி அப்டேட்ஸாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் பேஜ் 2 பேரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டெய்லி அப்டேட்ஸு அதில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எதனா வீடியோ வேணும்னாலும் அதில் கேளுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவை நாங்கள் பண்ணிடுவோம். ஏன்னா ஒருத்தர் கேட்டாலும் அந்த வீடியோ நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறது நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ, பாய்.